என்னை மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்குலாம் ஒரு தெம்பு வரணும், ஒரு நம்பிக்கை வரணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஏன்னா நாங்கள் டேரக்டர்ஸ் கூட பேசும்போது, இதை பற்றி பேசும்போது அவங்க ஒரு கதை சொல்லுவாங்க. நான் இந்த ஆக்டருக்காக நான் எவ்வளோ நாள் வெயிட் பண்ணேன், இந்த ஆக்டருக்காக எவ்வளோ நாள் வெயிட் பண்ணேன், இப்படி சொல்லும்போது நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன், அவங்க கண்ணீருக்கு நான் வேல்யூ பண்ணுறேன் அப்படின்னும் போது ஒரு நடந்த ஒரு விஷயம். தேங்க்யூ. தப்பாக நினச்சிக்காதீங்க. அது எப்படி நான் பொறுப்பாக்க முடியுன்றது எனக்கு தெரியல. அண்ட் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அந்த 2 வருஷம் நான் என்ன கஷ்டப்பட்டேன், நான் என்ன டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணேன், நான் எவ்வளோ ப்ரெஷரில் இருந்தேன், என் பர்சனல் லைஃப் இதனால் எந்த அளவுக்கு பாதிச்சுது, நான் என்னென்ன வேதனைகளை அனுபவித்தேன் அப்படின்றது வந்து அது எனக்கு தான் தெரியும். ஓப்பனாக சொல்லலாம் சார், ஒரு கால் வரணுன்றதுக்காக ஒரு நாள் ஃபுல்லாக போகும் சார். 24 மணி நேரமும் அந்த ஒரு கால்க்காக. அப்போ நம்ம டிவியில் பார்க்குறோம், அங்கே பார்க்குறோம், எல்லாரும் வேலைக்கு போகும்போது நம்ம மட்டும் அந்த ஒரு கால்க்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருப்போம். அது எனக்கு என்னன்னா ரொம்ப பாதிச்சுது சார். எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். அண்ட் அதான் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஜின் படம். படத்தில் முகின் ராவ் சார், பாவியா, பாலசரவணன், இமான் அண்ணாச்சி, வினோதினி, ராதா ரவி சார், நிழல்கள் ரவி சார் எல்லாம் நடிச்சிருக்காங்க. அண்ட் டெக்னீஷியன்ஸ் பார்த்தீங்கன்னா அர்ஜுன் ராஜா கேமராமேன், எடிட்டர் தீபக், ஃபைட் மாஸ்டர் பிரதீப், அப்புறம் இன்னும் நிறைய பேர் தினேஷ் ஆர்ட் டைரக்டர், இவங்களாம் பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கல் விஷயங்கள் எல்லாமே பண்ணியிருக்காங்க. அண்ட் சிஜி பிளேஸ் அ வைட்டல் ரோல் இந்த படத்தில். சிஜி விபின் பண்ணியிருக்காரு. அண்ட் ஆரம்பத்துலேருந்து நாங்கள் ஒரு விஷயத்தை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னா, சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த படத்தை வந்து தியேட்டருக்கு போய் என்ஜாய் பண்ணணும். அண்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியான விஷயங்கள் தான். நிறைய பேருக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும், டிப்ரெஷன் இருக்கும், டிஃப்ரெண்ட் ஃபீல்டில், மெடிக்கல் ஃபீல்டாக இருக்கும், ஐடி ஃபீல்டாக இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் அவங்களுக்கு ஏகப்பட்ட ப்ரெஷர் இருக்கும், ஸ்ட்ரெஸ் இருக்கும். இந்த விஷயங்களெல்லாம் ஒரு ஓவர் கம் பண்ணணும், அதெல்லாம் கடந்து வரணும். ஒரு 2 மணி நேரம் தியேட்டரில் வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த 2 மணி நேரம் வந்து என்கேஜிங்காக, என்டர்டெய்னிங்காக ஒரு படம் கொடுக்கணும் அப்படின்றது தான் என் மனசில் இருந்துச்சு. அண்ட் அடுத்தடுத்த படங்களும் நான் அந்த மாதிரி தான் ட்ரை பண்ண போகிறேன். அண்ட் இதுக்காக என்னுடைய ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே வந்து நல்லபடியாக சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் சாங்ஸ், ஃபைட் எல்லாமே உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். அண்டு இது உங்களுக்கு இம்ப்ரெசிவாக இருந்தது, பிடிச்சிருக்கு அப்படின்னா, எனக்கு வந்து ஒத்த தாமரை டைம்லேருந்து பத்திரிக்கையாளர்கள் எல்லாருமே எனக்கு நல்லபடியாக சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. அண்ட் இந்த படத்துக்குமே எனக்கு உங்களோட ஆதரவை தெரிவிங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியும், சின்ன படங்களுக்கு எந்த மாதிரியான தேட்டர்ஸ் கிடைக்கும், எப்படியான விஷயங்கள் இருக்கும் அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ நீங்கள் நல்லபடியாக இந்த படத்தை எனக்கு பாசிட்டிவான ஃபீட்பேக்ஸ் அப்படின்ற மாதிரி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா, எங்களை மாதிரி யங் ஃபிலிம் மேக்கர்ஸ், ப்ரொடியூசர்ஸ் எங்கள் எல்லாத்துக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு விஷயமாக மாறும், நல்ல ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கும். ஸோ எல்லாருமே உங்களோட சப்போர்ட்டை எனக்கு, எங்கள் டீமுக்கும் கொடுங்க. ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்திருக்கீங்க. பட்டனு கொடுத்து ஒரு மாதிரி இதாக இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு இப்படி ஃபுல்லாக நான் பார்க்குறேன். பட் தேங்க்யூ. ஏன் பத்திரிகை நண்பர்கள்னு சொல்கிறோன்னா, ஆக்சுவலி நம்ம வந்து ஒரு ப்ரீமியர் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, படத்தை வந்து மக்களுக்கு சேர்க்கறதுக்கு முன்னாடி வந்து உங்கள்கிட்ட எல்லாம் முதல்ல காமிக்கிற ரீசன் வந்து நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் ஒரு ஃபீட்பேக் கொடுப்பீங்க. அதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் அடுத்தடுத்து எப்படி மூவ் பண்ணோம் அப்படின்ற நம்பிக்கையில் போவோம். ஸோ அதுக்காக நீங்கள் எல்லாருமே நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய விஷயங்கள் பிடிச்சிருக்கும், சில குறைகள் இருக்கும், அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ அதை எல்லாத்தையும் தாண்டி ஒரு நல்ல படமாக இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நம்புகிறோம். இந்த ஜின் திரைப்படம் வந்து மெயின்லி பாலாசரோட நான் ஒர்க் பண்ணுறப்ப இது குழந்தைகளுக்கான ஒரு படமாக இருக்கணும், குழந்தைங்கள் வந்து பார்த்து ரசிக்கணும், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அதனால தான் இந்த ஜின் உருவமும் சரி, அதோட தோற்றமும் சரி, அதோட பேச்சும் சரி, அதோட வசனமும் சரி, அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். நாங்கள் டீமாகவே நம்புகிறோம். ஸோ நீங்கள் பார்த்துட்டு நல்ல ஃபீட்பேக்ஸ் ரிசர்ச் அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா, இது வந்து இன்னும் நிறைய பேருக்கு வந்து மக்களை சேர்க்கணும். நம்மள மாதிரி சின்ன படங்கள் வர்றது 3-4 days தான் நினைக்கிறேன். ஒரு 3-4 நாளில் வந்துட்டு அந்த மக்கள் பார்க்கலன்னா அந்த படமும் அந்த இடத்துலேருந்து போயிடும். இந்த 3-4 நாள் தான் இந்த விஷயத்தை வந்து எங்களை அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து கொண்டு போகும். மக்கள் நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்களா இல்லையான்னு ஒரு தடவை வந்து பாருங்கள். மக்கள் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா அந்த 10 பேர்கிட்ட சொல்லுங்கள். அந்த 10 பேர் இன்னும் 10 பேர்கிட்ட கூட்டி வருவாங்க. வேர்ட் ஆஃப் மவுத் தான் யூஸ்வலாக அந்த மாதிரி தான் ஸ்ப்ரெட் ஆகும் இல்லையா? அந்த மாதிரி வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த சப்போர்ட் வந்து எங்களோட அடுத்தடுத்த பயணத்துக்கு வந்து உதவியாக இருக்கும்னு கேட்டுக்கோங்க. ஸோ தேங்க்யூ. ஹாய், வணக்கம் எல்லாருக்கும். வணக்கம். ரொம்ப ரொம்ப நன்றி, நீங்கள் எல்லாம் வந்தீங்க, பார்த்தீங்க மூவி. ஐ ஹோப் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஸோ ரொம்ப டைமுக்கு அப்புறம் ஒரு ஃபேண்டசி கிட்ஸுக்காக ஒரு மூவி வந்திருக்கு. இந்த மூவி பண்ணும்போது எனக்கும் ஒரு இன்னர் சைல்டு இருக்கும்ல, அதோ எனக்கும் வெளியில் வந்தாச்சு. ஐ பிகேம் மை செல்ஃப். ஐ ஸ்டார்டட் என்ஜாயிங்.
அண்ட் இப்போ நான் எனி சுச்சுவேஷனில் ஸ்மைல் பண்ணுறேன்னா இட்ஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் டீம். ஸோ ஐம் ஷுர் யாருமே மூவி பார்க்குறாங்க, எஸ்பெஷலி கிட்ஸ், அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. தே வில் லாஃப் at all the jokes and everything. And do support us. Yeah, and thank you. இல்லை இருக்கு சார். ஜின் பாக்ஸ் இருக்கு சார். அதான் அந்த பெரிய ஜின் வந்து சிஜி கேரக்டரு. அதான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதை நாங்கள் முதல்ல ப்ராஸ்தட்டிக் மேக்கப்பில் ட்ரை பண்ணோம். நாங்கள் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக காட்டணும். என்னதான் நம்ம சிஜியில் எவ்வளோ விஷயங்கள் பண்ணாலுமே நம்ம இன்னும் கொஞ்சம் அந்த ப்ராஸ்தட்டிக் மேக்கப்ன்றது வந்து ரியலிஸ்டிக்காக இருக்கும் அப்படின்றதுனால அதை ட்ரை பண்ணோம் நாங்கள். பட் எனக்கு வந்து அது ப்ராப்பராக கன்வின்சிங்காக இல்லை. அந்த சிலிக்கான் விஷயங்கள் வந்து நாங்கள் வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணோம். பட் ஆனால் அது நான் ஷூட்டும் பண்ணிட்டோம். ஷூட் பண்ணிட்ட பிறகு அது எடிட்டிங்கில் வச்சு பார்க்கும்போது எனக்கு அது கன்வின்சிங்காக இல்லை. நான் எப்போவுமே ஒரு விஷயத்த வந்து காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன். ஸோ பரவாயில்ல, டபுள் த செலவு ஆகினாலும் பரவாயில்ல, நம்ம சிஜிலே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணோம். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அந்த ப்ராஸ்தட்டிக் வச்சு நாங்கள் ஷூட் பண்ண விஷயங்கள் எல்லாமே என்ன ஆச்சுன்னா அதை வந்து எரேஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. மேபி அதை முன்கூட்டியே பிளான் பண்ணியிருந்தா க்ரீன் ட்ரெஸ் வச்சு நம்ம பண்ணியிருக்கலாம், இன்னும் ஃபைட்ஸ்லாம் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கலாம் ஜின்னை. பட் அதுக்கப்புறம் ரொம்ப காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்தனால அதோடைய நேரம் வந்து ரொம்ப எக்ஸ்டெண்ட் ஆகிடுச்சு. எனக்கு அதுவே கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் வந்து எங்களுக்கு ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடாக இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் சிஜி பண்ண பிறகு எனக்கு கொஞ்சம் கன்வின்சிங்காக ஆயிடுச்சு. எல்லாருக்கும் அந்த கேரக்டர் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னும் அடுத்தடுத்த படங்களில் வந்து இன்னும் பிரமாதமாக இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடண்ட்டாக அதை வந்து நாங்கள் பண்ணலான் இருக்கோம் அந்த சிஜி கேரக்டர்ஸ்லாம். ஹீரோ தான் எல்லா படத்தையும் ஃபைட் போடுவாங்க. இல்லை அவரே அது கூட்டு ஜாலியாக உட்காந்துருக்காரு. அது ஒன்றும் உங்களுக்கு ஃபீலிங்காக இல்லையா? நம்ம பண்ணல சின்ன பண்ணதே போயிட்டு இல்லை சார், அப்படியெல்லாம் இல்லை சார். ஏன்னா வந்து இந்த கதையோட அம்சமே பார்த்தீங்கன்னா அந்த ஜின் பேஸ் பண்ணி தான் வருது. இப்போ வந்து இப்போ ஒரு ஹீரோ, இப்போ நான் புதுமுகமாக வரேன், இப்போ நான் ஒரு 10 பேர்த்து அடிக்கிறேன் அப்படின்றத ஏற்றுக்கிறதோட ஜின்னு 10 பேர்த்து அடிக்கிறதுன்றது இன்னும் ஈஸியாக வந்து கனெக்ட் ஆகும். அப்போ ஜின்னுன்றது ஒரு ஃபேண்டசி கேரக்டர், அது அடிக்குது, ஆள் பறக்கிறாங்க அப்படின்றப்போ வந்துட்டு கிட்ஸ் வந்து நிறைய கனெக்ட் பண்ணுவாங்க. நானும் ஒரு கிட்டாக இருக்கிறப்ப அந்த மாதிரி தான் பார்த்துருக்கேன். ஸோ அதனால வந்து எனக்கு அது பெருசாக ஃபீல் பண்ணுது சார். ராஜா ராணி நீங்கள் 2 பேருமே பிரபாவமாக இருக்கு. நன்றி சார். ராணி மாதிரியே இருக்கீங்க. ராஜா ராதா ரவி ஆனால் வந்து 700 வருஷமா 200 வருஷமா 700 வருஷம் காமிக்கிறது தான் கொஞ்சம் நம்ப முடியல. படம் ரொம்ப சூப்பராக இருக்கு. தேங்க்யூ ஆனால் சார். இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் ஃபேமிலி ட்ராமா வந்து பார்த்தது மாதிரி இருக்கு. அந்த இடம் மட்டும் கொஞ்சம் இந்த ஓப்பனிங் அவ்வளோ பிரமாண்டமாக இருக்கு. செகண்ட் ஹாஃப் அந்த சீட் நுனியிலே தான் இருக்கு. அதையே கொஞ்சம் எடிட்டிங் பண்ணியிருக்காங்க சார். இல்லை சார், அதுக்கு ஒரு டீட்டெயில் இருக்குது. உங்களுக்கு கன்வின்சிங்காக இருந்ததுன்னா நீங்கள் அதை ஏற்றுக்கோங்க. என்ன அப்படின்னா எனக்கு வந்து அந்த ஒரு 80s 90s பீரியடில் நிறைய ஃபேமிலி சப்ஜெக்ட்ஸ் வந்துச்சு சார். அதாவது இப்போ என்னுடைய ஃபேமிலியில் அம்மா அப்பா ஒரு பாட்டி ஒரு குழந்தை இருந்துச்சுன்னா ஒரு அக்கா கேரக்டரு, அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும். ஸோ தட் அவங்களுமே கொஞ்சம், ஏன்னா அது வந்து அவங்க வர்ற ஃபேமிலி கூட அவங்க கனெக்ட் பண்ணிப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம்தான். ஸோ அப்போ இருந்த விஷயங்கள் இப்போ ரொம்ப கம்மியாயிடுச்சோன்னு எனக்கு தோணுது. அதனால அந்த ஃபேமிலி ட்ராமான்ற விஷயமும் இது பார்த்தீங்கன்னா ஒரு நியூ ஜெனராக தான் இருக்கும். என்ன அப்படின்னா ஃபேண்டசி ஹாரர் மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து எல்லா விதமான மக்களையும் கவர் பண்ணுன்றதுக்காக ஒரு கமர்ஷியல் படமாக தான் நான் எடுத்திருக்கேன். அப்படின்னும் போது சரி எதுக்கு அந்த ஸ்பேஸை மட்டும் நம்ம விட்டுறணும் அப்படின்றதுக்காக தான் மிடில் வந்து அந்த போர்ஷன்ஸ் நான் வச்சுருக்கேன் சார். ஆக்சுவலாக இந்த படத்துக்கு ஏன் போட்டதுக்கான காரணம் அதான் சார், இது ஆக்சுவலி மலேசியாவில். ஆமாம், அதான் ஒரு விஷயம், ஒரு சூழ்நிலை வரும்போது நம்ம தான் ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னு வரும்போது அங்கே வந்து நான் எடுக்கிற டிசிஷன் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அண்டு கதை வந்து இவரை தேர்ந்தெடுத்துச்சு. ஆக்சுவலி மலேசியாவில் ஷூட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு ½ அன் ஹவர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் இது வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மலேசியாவில் நடந்த ஒரு ஜின்னுக்கு வந்து ஹீரோயின் தான் பிடிச்சிருக்கு ஆக்சுவலாக. மலேசியாவில் நடந்த ஒரு கதை. ஸோ மலேசியாவில் இருந்து ஒரு ஹீரோ இருந்ததுன்னா எனக்கு பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ கொஞ்சம் மலேசியா சிங்கப்பூரை கவர் பண்ணணும். நேற்று ப்ரீமியர் ஷோ மலேசியாவில் நடந்தது. நல்ல ரெஸ்பான்ஸ், ஆக்சுவலாக நல்ல ரெஸ்பான்ஸ். கிட்ஸ்லேருந்து ஃபேமிலி வரைக்கும் நல்ல சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அதுதான். தேங்க்யூ. சப்டைட்டில் இருந்தது சார். இல்லைங்களா? சப்டைட்டில் இருக்குது ஆக்சுவலாக. பட் என்ன விஷயம்னு நான் கேட்டுக்கிறேன். நான் சப்டைட்டில் இருக்கு. ஆமாம், படம் ஃபுல்லாக சப்டைட்டில் இருக்குது சார். படம் வந்து ஃபேமிலி படம், குழந்தைக்கு பார்க்கக்கூடிய படம். படம் ஸ்கூல் லீவில் இன்னும் நல்லா இருந்தது. ஸ்கூல் லீவு முடிஞ்ச பிறகு இல்லை சார், அதான் நான் வந்து இந்த ஸ்கூல் லீவுக்கு தான் நாங்கள் மேக்ஸிமம் ட்ரை பண்ணோம். இந்த மே ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக் எப்படியாவது முடிச்சிடணும் அப்படின்ட்டு. எனக்கு அந்த சிஜி விஷயங்கள் தான் கொஞ்சம் எனக்கு லேட்டாக ஆகிடுச்சு.
அண்ட் இப்போவும் கொஞ்சம் ஸ்கூல் லீவில் தான் இருக்குது. ஸோ ஜூன் ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக் ஸ்கூல் திறந்துடும். அதனால தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன், எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் கொஞ்சம் பாசிட்டிவாக சொன்னீங்கன்னா அந்த ஒரு 3 நாள் குழந்தைங்க எப்படியாவது உள்ளே வந்துடணும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் இறுக்கி பிடிச்சி இந்த டேட்டில் நாங்கள் வந்தது ஆக்சுவலாக. அண்ட் ஆல்சோ நிறையா ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது சின்ன படங்களுக்கு அப்படின்றது உங்களுக்கே தெரியும். இதுல வந்து என்னன்னா இப்ப வந்து எப்படி பாத்தீங்கன்னா பேயா காட்டுவாங்க, நீங்க ஏன் பெட்டுன்னு போட்டுருக்கீங்க? அதான் சார் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டும் அப்படின்றது. அண்ட் தீனின்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஒண்ணு வந்து நல்ல நல்ல தீனி இருக்கு, கெட்ட தீனி இருக்கு. அதையே நீங்க பெட்டுன்னு போட்டீங்கன்னா சார் ஜீனி வந்து அந்த அலாடின் விளக்குல இருக்கும் இல்லையா சார், அது வந்துட்டு 3 விஷயம் கொடுக்கும். வெளியே வந்துட்டு உனக்கு என்ன வேணும் அப்படின்ட்டு வரம் கொடுக்கறது ஜீனி. ஜின்னுன்றது பேய் வகைகளில் மலேசியா இந்தோனேஷியா நாடுகளில் பார்த்தீங்கன்னா ஜின்னுன்றது நிறைய வகைகள் இருக்கு. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் சொல்றோம்னா குட்டி சாத்தான் சொல்றோம் இல்லையா, அந்த குட்டி சாத்தானுக்கு ஒரு லீடர் இருப்பாங்க, அந்த மாதிரி லீடர் இருப்பாங்க. அந்த மாதிரி அந்த ஜென்ரேஷன்ல வந்தது தான் ஜின்னு. ஸோ அது வந்து அந்த நிறைய கதைகள் நம்ம கேட்டிருக்கோம். அதாவது ஜின் வச்சிருக்கிறாங்க, அதை வச்சு திருடுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது ஒரு பெட்டா தானே பாக்குறாங்க. ஸோ இந்த கதைக்கு நம்ம ஒரு பெட்டா கொண்டு வரணும்னு சொல்லி தான் சாரோட தீனியை வந்து ரொம்ப நேரத்துக்கு பழக்கே வச்சுருக்கீங்களா? ஏதாவது கோபம் வந்தால ஆன்சர் பண்ணுறீங்க. உங்களுக்கு தான் ஆன்சர் பண்ணணும். இல்லை சார், கதை தேவைப்பட்டதுனால தான். இந்த பட நிகழ்ச்சியில ஒரு நடிகர் மேல சொன்னீங்க, அது பெரிய விமர்சனமா இருந்தது. அவங்களும் அதுக்கு பதில் சொன்னாங்க. அந்த சர்ச்சையை எப்படி பாக்குறீங்கன்னா, நடிக்காத ஒரு நடிகரோட விமர்சனிக்கா எல்லாரும் நடிக்க முடியாது, ஆனா உங்களோட திறப்பு நீங்க சொன்னீங்க, அதை பத்தி உங்களுக்கு? சார் என்னன்னா, நான் இப்போ வரைக்கும் அந்த ஹீரோ யாருன்னு நான் சொல்லலை சார். ஆனா எல்லாம் அந்த ஹீரோவே இல்லை சார், அதுக்கு அதான் சார் தப்பாக நினச்சிக்காதீங்க. அது எப்படி நான் பொறுப்பாக முடியுன்றது எனக்கு தெரியல. அண்ட் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அந்த 2 வருஷம் நான் என்ன கஷ்டப்பட்டேன், நான் என்ன டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணேன், நான் எவ்வளோ ப்ரெஷரில் இருந்தேன், என் பர்சனல் லைஃப் இதனால் எந்த அளவுக்கு பாதிச்சுது, நான் என்னென்ன வேதனைகளை அனுபவித்தேன் அப்படின்றது வந்து அது எனக்கு தான் தெரியும். ஓப்பனாக சொல்லலாம் சார், ஒரு கால் வரணுன்றதுக்காக ஒரு நாள் ஃபுல்லாக போகும் சார். 24 மணி நேரமும் அந்த ஒரு கால்க்காக. அப்போ நம்ம டிவியில் பார்க்குறோம், அங்கே பார்க்குறோம், எல்லாரும் வேலைக்கு போகும்போது நம்ம மட்டும் அந்த ஒரு கால்க்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருப்போம். அது எனக்கு என்னன்னா ரொம்ப பாதிச்சுது சார். அந்த ஒரு 3 மாதம் 6 மாதம்ன்றது வந்து அந்த ஒரு கால்க்காகவே வெயிட் பண்ணிட்டு இருப்போம். பக்கத்து வீட்டுக்காரங்க ஃபேமிலி எல்லாருமே கேட்பாங்க, என்ன நீ அடுத்த கதைக்கு போகலாம்ல, அடுத்த ஹீரோ போகிறேன். பட் என்னை மாதிரி ஒரு டேரக்டர்ஸ் ஃபிலிம் மேக்கர்ஸுக்கு தான் தெரியும் அந்த வலி என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த மாதிரி நிறைய டேரக்டர்ஸ் இருக்காங்க சார், நிறைய புது டேரக்டர்ஸ், நியூ கம்மர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அந்த ஒரு அழைப்புக்காக வெயிட் பண்ணிட்டு. இந்த விஷயத்த நான் சொல்லணும் அப்படின்றதுக்காக கிடையாது, என்னுடைய மனசுலேருந்து என்னை அறியாமல் வந்த விஷயங்கள் தான். ஃபார் எக்ஸாம்பிள், நான் எடுத்தோடனே எங்கள் அப்பாவை பற்றி நான் பேசியிருப்பேன். அதுவுமே எங்கள் அப்பா வந்து எனக்கு ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் சீட்டு வாங்கி கொடுக்கல, அதை சொல்கிறதுக்கான ஒரு மேடை அப்படின்றதுனால தான் நான் அதை சொன்னேன். அவர் மேலே எனக்கு கோபம் கிடையாது. இன்னமும் அவர் வந்து அவர்கிட்ட கற்றுக்கிட்ட விஷயங்கள் எனக்கு நிறையா இருக்குது. அவர் ஒரு டேரக்டர், அவர்கிட்ட நான் நிறையா லேர்ன் பண்ணியிருக்கேன். அண்ட் அந்த மாதிரி தான் நான் வந்து அது வந்து யதார்த்தமாக சொன்னது. அண்ட் எனக்கு எல்லா நடிகர்கள் மேலேயும், பெரிய நடிகர்கள் மேலேயும் அண்டு இந்த விஷயங்களை சம்மந்தப்பட்ட நடிகர்கள் மேலே எனக்கு பெரிய ஒரு மரியாதை இருக்குது. அவங்ககிட்ட நான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு இருக்கேன். யாரையுமே அக்யூஸ் பண்ணணும், யாரையுமே இது பண்ணணும் அப்படின்றது கிடையாது. நான் கடைசியில் நான் சொன்ன விஷயம் தான் அக்செப்டன்ஸ்ன்ற ஒரு விஷயம் சார். இது ஆக்சுவலி எங்களுக்கு என்ன மாதிரி ஒரு டேரக்டர்ஸுக்கு, புதுமுக டேரக்டர்ஸுக்கு இது வந்து ஆக்சுவலி ஒரு டெம்ப்ளேட்டாக ஆகிட்டு இருக்கு சார். ஒரு கதாநாயகருக்காக வெயிட் பண்ணுறதோ, ஒரு ப்ரொடியூசர்ஸ்க்காக வெயிட் பண்ணுறதோ, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஒரு டெம்ப்ளேட் தான் சார். அது ஆக்சுவலாக அதையும் நான் ஏற்றுக்கணும். அண்ட் என்னைய மாதிரியும் வந்து அதை கடந்து போய் அந்த நான் பட்ட கஷ்டங்கள், நான் பட்ட வேதனைகள், நான் பட்ட எல்லா விஷயங்களும் நம்ம கடந்து வந்து ஒரு படத்தை நம்ம எப்படியாவது முடிச்சிடணும் அப்படின்ற ஒரு விஷயம். அதான் நானே ப்ரொடியூஸ் பண்ணிட்டேன், நானே டைரக்ட் பண்ணிட்டேன். இந்த படத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான். நீங்களே பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் கடைசி வரைக்கும் ஒரு மரியாதை குறை நடத்தவே இல்லை, எங்கேயுமே சொல்லியிருக்காரு. ஆனா நானும் பேர் மிஷன் பண்ண விரும்பல. ஏன்னா நீங்க பட்ட கஷ்டம், நீங்க சொன்னீங்க நடந்து வந்த அந்த கஷ்டம் உங்களுக்கு தான் தெரியும். இப்போ அவர் மறுப்பு தெரிவிக்கும் போது நீங்க மறுப்பு தெரிவிக்கிறீங்களா சார்? திருப்பியும் சார் அது என்ன எப்படி சொல்கிறது எனக்கு தெரியல. அவருடைய ரிப்ளைக்காக நான் எப்படி சார் நான் பதில் சொல்ல முடியும்? அவர் ஆக்சுவலாக வந்து அவரை மாதிரி நிறையா பேர்களை சொன்னாங்க. பட் நான் எந்த இடத்துலையுமே நான் அந்த பேரை குறிப்பிட விரும்பலை. ஏன்னா நடிகர்கள் வந்து மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க. அண்ட் அவங்க மேலே எனக்கு நிறையா மரியாதை இருக்குது. இதை யாரையுமே நான் திருப்பி சொல்கிறேன், அக்யூஸ் பண்ணணுமோ, அவங்கள நான் சொல்லணுமோ, பழி சொல்லணுமோ, அந்த ஒரு எண்ணமே எனக்கு கிடையாது. முழுக்க முழுக்க இது என்னுடைய மனவேதனையை தான் நான் அந்த இடத்துல நான் சொன்னது. தவிர்த்து நிறைய பேர் வந்து இது வந்து ஒரு ப்ரொமோஷன் ஸ்டண்ட்டு அப்படிலாம் சொல்கிறாங்க. சார் எனக்கு எப்படி சார் தெரியும்? அந்த ஒரு வாக்கியம் என்ன மாதிரி ஒரு சின்ன படங்கள், நாங்கள் ரெகுலராக எல்லா படங்கள் மாதிரி தான் நாங்கள் ப்ரெஸ் மீட் வச்சோம். அந்த ஒரு விஷயம் இப்படி வைரல் ஆகுன்றது எனக்கு உண்மையிலே தெரியாது சார்.
மீடியாவுல வந்தாவே எது பேசினாலும் வைரல் தான் சார், எது பேசினாலும் கண்டென்ட் தான், சரிங்களா? அந்த இடத்துல நீங்க பேசிட்டு இப்ப அவர் மறுப்பு தெரிவிச்சார், நீங்க வந்து தெரிவிக்க மாட்டேன்றீங்க, அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம். ஆனா இருந்தாலும் வந்து ஒரு ஒரு பெரிய நடிகர் மேல நம்ம வந்து ஒரு விஷயத்த சொல்லும் போது அவங்க அந்த விஷயத்த வந்து பதில் கொடுக்கும் போது நம்மளோட ரிப்ளை கண்டிப்பா இருக்கும்ல சார்? இல்லை சார், அதுதான் சார், அது கரெக்டான நேரத்தில் நான் சொல்லுவேன் சார். இப்போ அதான் சார், அவங்க சொல்லி தான் சார் இந்த அளவுக்கு எனக்கு கான்ஃபிடன்ஸே வந்துச்சு. அண்ட் இது சொன்னது கூட என்னுடைய கான்ஃபிடன்ஸ்ன்னு இல்லை, என்னை மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்குலாம் ஒரு தெம்பு வரணும், ஒரு நம்பிக்கை வரணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஏன்னா நாங்கள் டேரக்டர்ஸ் கூட பேசும்போது, இதை பற்றி பேசும்போது அவங்க ஒரு கதை சொல்லுவாங்க, நான் இந்த ஆக்டருக்காக நான் எவ்வளோ நாள் வெயிட் பண்ணேன், இந்த ஆக்டருக்காக எவ்வளோ நாள் வெயிட் பண்ணேன், இப்படி சொல்லும்போது நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன், அவங்க கண்ணீருக்கு நான் வேல்யூ பண்ணுறேன் அப்படின்னும் போது ஒரு நடந்த ஒரு விஷயம். தேங்க்யூ. படம் நல்லா இருக்கு சார், கடைசியா அந்த பாட்டு ரொம்ப பிரமாதமா இருக்கு, ஏன் கடைசியா வச்சீங்க சார்? ஆடியன்ஸ் எல்லாம் வெளியே போன பிறகு அதான் சார், அதுதான் எனக்கு இல்லை சார், ஆக்சுவலி குட்டிமா சாங் வந்துட்டு படம் ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் இருக்கிறப்ப ஷூட் பண்ணிட்டாங்க. இப்போ அதில் பார்த்தீங்கன்னா என்னோட லுக்கும் டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா வந்து நான் இன்னொரு படமும் கமிட் பண்ணியிருந்தேன் அந்த டைமில். ஸோ அதனால் வந்து நம்ம ஆல்பம் சாங் ஒன்று செய்யலாம். ஏன்னா நானும் சார் வந்து பார்த்தீங்கன்னா ஒத்த தமிழ்னு சொல்லிட்டு ஒரு சாங் செஞ்சிருந்தோம். அது நல்ல மாதிரியாக மக்கள் மத்தியில் நல்ல ஒரு ரீச் போயிடுச்சு. சரி, நம்ம வந்து அந்த ஆல்பம் சாங் விஷயத்தையும் விடக்கூடாது. அதாவது நானும் ஆல்பம் சாங் பேக்ரவுண்டில் வந்து வந்தேன், சாரும் ஆல்பம் சாங் நிறைய பேக்ரவுண்ட் வந்ததுனால சரி நம்ம படம் செய்கிறோம், ஆனால் அது ஆல்பம் சாங்காக முதல்ல விட்டு அதுலேருந்து நம்ம படத்தை ப்ரொமோஷன் மாதிரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் ஆல்பம் சாங்காக போட்டாங்க. அப்போ அந்த கதைக்கு வந்து அந்த பாட்டு எந்த இடத்துல உட்காருன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இன்னொரு லவ் சாங் இருக்குது, சாம் வந்து பாடியிருக்காரு கொஞ்சம் பக்கமான்னு சொல்லிட்டு, அந்த சாங் அங்கே இருக்குது. சரி குட்டிமா பிளேஸ்மெண்ட் இல்லையேன்னு சொல்லிட்டு குட்டிமாவை லாஸ்ட்டில் வச்சாங்க. ஏன்னா அந்த பாட்டு தான் ஆல்ரெடி நல்லா போனனால. ஸோ எண்டில் வந்து உட்காந்து பார்க்குறவங்களுக்கு படம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு நல்ல பெப்பியான சாங் கேட்டு வெளியாகலாம் அப்படின்ற மாதிரி தான் சார் ஐடியா. வணக்கம் சார். இல்லை சார், எனக்கு இதில் முழு திருப்தி இருக்குது சார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. எனக்கு ரொம்ப நல்ல ஒரு வெற்றி படமாக ஆகிறதுக்கான எல்லா விஷயங்களும் இல்லை சார். சார் ஆக்சுவலாக அதான் நம்ம அந்த ஜின்னை பற்றி சொல்லியிருக்கோம்ல சார், அது வந்து அந்த ஒரு பர்டிகுலர் மந்திரவாதிகள் தான் வந்து அதை பண்ணுறாங்க அப்படின்னு போது இன்னும் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக பண்ணுறோம். அண்ட் அவங்க மட்டும் இல்லை, எல்லா மதத்துலேயும் ஒவ்வொரு பேர் வச்சு அதை பண்ணுறாங்க. ஸோ கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கட்டும், மலைச்சாலேருந்து எடுத்துகிட்டு வரோன்னும் போது அந்த ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம் சார். இது வந்து வீடு வந்து கிறிஸ்தவ வீடு மாதிரி இருக்கு. இஸ்லாமிய பேய் கிறிஸ்தவ இதுக்குள்ள புகுந்துட்டா. எது சார் வீடு? அந்த வீட்டு வாசல் என்ன இருக்கு பார்த்தீங்களா? அம்மா அப்பா வீடு சென்னையில் இருக்க வீடு சொல்றீங்களா? முகேந்திரா வீட்டில் என்ன இருக்கு சார்? அவங்க எல்லா வீட்டு வாசல்ல என்ன இருக்கு? ஆமாவா இல்லையா? சும்மா மழுப்பப்படாது. இல்ல இல்ல, இஸ்லாமிய பேய் கிறிஸ்தவ வீட்டுக்குள்ள புகுந்துட்டா. அம்மா போட்டோ இருக்கும், எந்த அம்மா போட்டோ அப்படின்னும் போது அது வந்து இந்து டைப் தானே. ஸோ எல்லா மதங்களுக்கும் அவங்க வந்து ஒரு சப்போர்ட்டா ஆர்கானிக்கா இருக்காங்கன்ற ஒரு விஷயம் தான் சார். சப்போர்ட்டா ஆர்கானிக்கா ஒப்பேத்தாதீங்க, தெளிவா பதில சொல்லுங்க. எனக்கு நான் உண்மையாக சொல்றேன், தேவதூதர் இருந்தும் ஏன் உள்ள போச்சு பேய்ன்னு கேட்குறாரு சார். பத்திரிகையாளர் தேவராஜை நல்லா பயன்படுத்திருந்தீங்க இந்த படத்துல நல்லா. மந்திரவாதி ஆக்கிட்டீங்க. இல்லை சார், அவர் நல்லா பண்ணியிருக்காரு, சூப்பர் நல்லா பண்ணியிருக்காரு, வேற விஷயம். ஆனா அந்த இஸ்லாமிய பேயின்னு ஒன்று அந்த இந்து மந்திரவாதிட்டு அடங்கலையா? அதெல்லாம் ஆமாவா இல்லையா? அடங்கிடுச்சு தான் சார், அந்த நேரத்துக்கு அடங்கிடுச்சு தான். இன்னும் அடங்கலையே, வெளியே வந்தோடனே தெரிஞ்சு போச்சு. இல்லை உங்கள் மோட்டிவ் என்னன்னு கேட்டேன். ஒரு மோட்டிவ் இல்லை சார், அது ஒரு இல்லை இஸ்லாத்துக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களா, இஸ்லாத்தை எதுக்குறீங்களா? தப்பா எடுத்துக்காதுங்க. என்னன்னா கேட்கறதுக்கு மத சார்ந்தமா அப்படியே போறீங்க. ஆக்சுவலி அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இப்போ நீங்கள் கேட்டதுக்கு அடிச்சது இருக்குன்னா அவர் வந்து அடிச்சார் இல்லையா, கையில் சார். சரி, ராதாரவி போய் பார்க்குறாரு எப்படி, எந்த வயசில் பார்த்தாரு? சார் கையில் சார் அடிச்சார். அதான் சார், எனக்கு 700 வயசுக்கு முன்னால் 700 வருஷத்துக்கு முன்னால் சொல்கிறீங்க. ஈஸியாக போய் அந்த முஸ்லீம் மந்திரவாதியை போய் ராதாரவி பார்க்குறாரு. நீ படம் பார்க்கலையா? இல்லை, படம் பார்த்தா சின்சியராக பார்க்கணும். இது நான் கேட்ட கேள்வி படிச்சுங்க. இந்த 700 பேர் வருஷத்துக்கு முன்னாடி உள்ள இஸ்லாம் இல்லை நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கீங்களே ஸ்டோரியில். அது வந்து அந்த ஃப்ளாஷ்பேக் போகும்போது தானே 700 இயர்ஸ்னு வருது. இவரும் மறுபிறவி எடுத்திருக்காங்க. அதே சட்டை, அதே காஸ்டியூம், அதே விக்கு. இன்னும் ஆர்டிஸ்ட்
அது என்ன சார் அது ஏங்க ஒப்பேத்தாதீங்க ஏதாவது அப்படிலாம் இல்லை சார் என்ன இல்லை இல்லை சார் ஒரே மாதிரி 700 இருக்கு வருஷத்துக்கு அப்படின்னா முன்னால் ஒரே உள்ள மாதிரி இருக்காங்க சார், தப்பு இல்லை. இஸ்லாமிய மந்திரவாதியை எப்படி ராதாரவி பார்த்தாரு? சார் அது கதைக்கு தேவைப்பட்ட ஒரு இல்லை முக்கியமான காதில் scene பூ சார். அது சுற்றுனீங்கன்னா அப்படிலாம் ஓகே, இல்லை சார். உடம்பு இன்னொரு முழுக்க பூ விஷயம் ஃபேண்டசி சுற்றுனா படம் சார். ஃபேண்டசி படம்னும் போது நம்ம அதில் லாஜிக்ஸாக நம்ம பார்க்க தேவையில்லை தான். ஓகே நல்லா அவர் ஜாலியாக பேசுறாரு. பிக் பாஸ்ல இருந்து வந்தவங்க எல்லாம் யாருக்குமே வாய்ப்பு கிடைக்கலன்னு ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. சரி. உங்களோட வாய்ப்பு எப்படி இருக்கு? கிடைக்குது சார், வாய்ப்புகள் கிடைக்குது, வாய்ப்புகள் நாங்களும் தேடி போயிட்டு இருக்கோம். ஆக்சுவலி அதான் நம்ம நிறைய கதைகள் கேட்டுட்டு இருக்கேன், ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணி போயிட்டு இருக்கேன் சார். வாய்ப்புகள் கிடைக்குது சார். அது சார் இந்த லாஸ்டா ஜெயின் வந்து அழிவே கிடையாது ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. கடைசியா அது ஏன் அதை முடிச்சீங்க? இல்லை சார் அது அழிவு இல்லை, ஆக்சுவலாக அழிவு இல்லை. செகண்ட் பார்ட் இருக்கா? ஆமாம் அது கரெக்டான நேரத்தில் வருங்க, கண்டிப்பாக இருக்கு. ஓகே, தேங்க்யூ 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 மட்டும் சொல்லுங்கள். சொல்லுங்க சொல்லுங்க. சொல்லுங்க எல்லா நடிகர்களும் தியேட்டர் விசிட்டிங் போறாங்க. உங்க ஹீரோ ஹீரோயினை வந்து நீங்க எத்தனை தியேட்டருக்கு அழைச்சிட்டு போறீங்க? படத்தை இங்க தமிழ்நாட்டுல எங்கெங்கெல்லாம் நீங்க வந்து தியேட்டர் விசிட்டிங் போக போறீங்க? அது சார் ஆல்ரெடி நாங்கள் ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். மலேசியா சிங்கப்பூர்லாம் போயிட்டு ப்ரொமோஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போவும் நம்ம வந்து தேட்டர் விசிட்ஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். 30-31 வந்து பிளான் பண்ணியிருக்கோம். முதல் நாள் வந்து சென்னையில் பிளான் பண்ணியிருக்கோம். அடுத்த நாள் வந்து தேவைப்பட்டுச்சுன்னா அடுத்த ஊர்களுக்கு போகிற மாதிரியான விஷயங்கள் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். ஆமாம் ஓகே, சூரிய மகவோட எல்லா ஊருக்கும் ஆமாம் கண்டிப்பாக நீங்க படம் ஜெயிக்கணும்னா நீங்க வந்து எல்லா ஆமா. எல்லா ஊருக்கும் போறது. கண்டிப்பாக ஹீரோ ஹீரோயின் மெயினா ஆமாம் ஆமாம். உங்க படம் வெற்றி அடையணும்னா அது வந்து நீங்க எல்லா திரையரங்களை போட்டு இல்லை சார் கண்டிப்பாக போகிறோம் சார், கண்டிப்பாக போகிறோம். அது தேங்க்யூ. ஒத்துழைப்பு கொடுக்கலாம். இல்லை கண்டிப்பாக கொடுக்குறாங்க. ஆரம்பத்துலேருந்தே வந்து எனக்கு ஹீரோ ஹீரோயின் எல்லா டெக்னீஷியன்ஸு எல்லா க்ரூ அண்ட் கேஸ்ட் எல்லாருமே வந்து நல்லபடியாக எனக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் மே 30 வந்து படம் ரிலீஸ் ஆகுது. எல்லாம் நல்லபடியாக சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.